ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனீஸ் அனிமே சீரிஸான டோ யுவர் எட்டர்னிட்டி சீசன் 2 எபிசோட் 3 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இந்த அனிமே ஸ்டோரி கொஞ்சம் சைக்காலஜிக்கலாக இருக்கிறதுனால சில விஷயங்களை கொஞ்சம் நீங்கள் பார்த்தே புரிஞ்சுக்கிட்ட ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா இதில் கொஞ்சம் நிறைய டீட்டெயில்ஸ் இருக்குது. சரி வாங்க நம்ம வளவலன்னு பேசாமல் இன்னைக்குள்ள கதைக்குள்ள போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டோ யுவர் எட்டர்னிட்டி சீசன் 2 எபிசோட் 3. டுமாரி இறந்ததுக்கு அப்புறமா நம்ம ஹீரோ வேற இடத்துக்கு போய்கிட்டு இருக்கான். பல வருஷங்கள் உருண்டோடுது. ஹயசேவோட வம்சாவளிகள் நம்ம ஹீரோவை தேடி வந்துட்டு இருக்காங்க. எப்போ ஒரு லேடிஸ் இந்த தடவை ஒரு பையனா வந்திருக்கான். என்னோட அம்மா ஒரு பொண்ணை பெக்கிறதுக்கு முன்னாடியே இறந்து போயிட்டாங்க. ஸோ நான் தான் இப்போ 6th சக்சஸர். என்னோட பேரு கஹாக்கோ. எனக்கு பொண்ணுங்க மேலே தான் இன்ட்ரெஸ்ட் உண்டு. ஸோ ஒன்னையும் நான் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன் ஃபோஷி. ஸோ இதுக்கு முன்னாடி என்னோட ஃபீமேல் ஆன்சிஸ்டர் மாதிரி நான் கிடையாது, கவலைப்பட தேவையில்லைன்னு சொல்லுவான். அப்போ எதுக்கு வந்தா நம்ம ஹீரோ கேட்கறான். உனக்கு வார்னிங் கொடுக்கதான் அப்படின்னு சொல்லி அவன் சொல்றான். பார்த்தா திடீர்னு 2 பேர் கதவை திறந்துட்டு உள்ள வராங்க. அந்த ஈவில் இமார்டல் எங்க போனான்னு கேட்கும். அவன் இங்கிருந்து தப்பிச்சு போயிட்டான். நீங்க ஏன் தேவையில்லாம பிரச்சனை பண்ணாம இங்கிருந்து கிளம்ப கூடாது அப்படின்னு கஹாக்கு சொல்லுவா. அங்கிருந்து அவங்க ஓடிடுறாங்க. இப்ப வெளியவா ஃபோஷின்னு அவன் சொல்றான். அவங்க என்ன துரத்துறாங்க நம்ம ஹீரோ கேட்டா, உன்னை ஹெரட்டிங்னு சொல்லி உன்னை பிடிச்சு கொடுக்குறவங்களுக்கு 1000 கோல்டு காயின் அப்படின்னு ஹோலி சர்ச் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னு அவன் சொல்றான். இந்த ஊர்ல இருக்கிற நிறைய பேர் இப்போ உன்னை டார்கெட் பண்ணுவாங்க. ஃபோஷி நீ ஏன் எங்க கூட ஜாயின் பண்ண கூடாது? 200 வருஷமா கார்டியன்ஸ் உன் பிலீவ் வச்சிருக்காங்க. நாங்க உனக்கு ப்ரொடெக்ஷன் கொடுக்குறோம்னு சொல்லுவோம். அவங்க கூட ஜாயின் பண்றதுல விருப்பம் இல்ல, பட் இப்போதைக்கு அவங்க கூட சுத்துறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். கார்டியன்ஸா இருக்கிறவங்க உன்னை பார்த்தா ரொம்பவே சந்தோஷப்படுவாங்க அப்படின்னு அவன் சொல்றான். எல்லாரும் நம்ம ஹீரோவை பார்க்கப்போ கடவுள் மாதிரி வழிபட ஆரம்பிக்கிறாங்க. ஃபோஷி உண்மை அப்படிங்கறத பார்த்து எல்லாருமே ஹாப்பி ஆகுறாங்க. ஹெரட்டிக்கு சப்போர்ட் பண்றோன்னு என் பையனை ஒருத்தவங்க பிடிச்சிட்டு போயிட்டாங்க. காசு இருந்தா அவனை காப்பாற்ற முடியும்னு சொல்லுவோம். நம்ம ஹீரோ அவளுக்கு நிறைய காசை கொடுக்குறான். எல்லாருமே இப்ப நம்ம ஹீரோவை கடவுளாவே பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. கார்டியன்ஸா இருக்கிற எல்லாருமே மோஸ்ட்லி மக்கள் தான் அப்படிங்கறத நம்ம ஹீரோ பாக்குறான். இவன் ஒரு ஹெரட்டிக் அப்படின்னு சொல்லி சில பசங்க நம்ம ஹீரோவை முட்டையால அடிக்கவும், முட்டையை நான் காப்பி பண்ணிட்டேன், சோ இனிமே என்னால அதை கிரியேட் பண்ண முடியும் நம்ம ஹீரோ அதை அசால்ட்டா எடுத்துக்கிறான். நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ண வரப்போ கொஹாக்கோ நாக்கர்ஸ் பவரை வச்சு அவனை அட்டாக் பண்றான். இது இப்போ உன் கையில இருக்கு நம்ம ஹீரோ கேட்கவும், இப்போ இதை என்னால ஈஸியா கண்ட்ரோல் பண்ண முடியுதுன்னு நம்ம சொல்றான். நம்ம மார்வேஷத்துல சுத்தலாம்னு நினைக்க நம்ம சொல்லுவோம். நம்ம ஆட்டினால எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு நம்ம ஹீரோ சொல்லுவோம். எங்களுக்கு பிரச்சனை தான், எங்களுக்கு சொந்தமான ஒண்ணு நாங்க உன்னை ப்ரொடெக்ட் பண்றது எங்க கடமை, சோ அவ்வளவு ஈஸியில விட்டு கொடுக்க முடியாதுன்னு நம்ம சொல்றான். பியூரான் ஃபார்ம்ல நடக்க கஷ்டமா இருக்குமேன்னு கேட்கவும், நம்ம ஹீரோ வேற ஃபார்முக்கு மாறுதான். இந்த மாதிரி எங்க இருக்கிற எல்லாருக்குமே தெரியும்னு சொல்லுவோம். இப்போ ஜோஹான் ஃபார்ம் எடுக்கவுமே கொஹாக்குக்கு அந்த ஃபார்ம் மேல ஒரு கிரஷ் வர ஆரம்பிச்சிருது. சரி நீ ரெஸ்ட் எடு, நாளைக்கு பார்க்கலாம் அப்படின்ட்டு அவன் போறான். இல்ல ரெடியா இருக்கு உனக்கு ஓகேன்னு நம்ம கிளம்பலாம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அவ்வளவு வெளியே வரா. இவன் வித்தியாசமா நடந்துக்கிட்டு தான் நம்ம ஹீரோ பார்த்துட்டு குதிரெல்லாம் தேவையில்லாம் நடந்தே வந்துருவேன் நம்ம ஹீரோ சொல்லுவோம். 50 கிலோமீட்டர் இருக்கும் நடக்க விட முடியாதுன்னு நம்ம சொல்றான். பரவாயில்ல நாயா கூட மாற முடியும் என்னால நம்ம ஹீரோ சொல்லுவோம். டாகி ஃபார்ம் எடுத்து இப்ப நம்ம ஹீரோ அவங்க கூட நடந்தே போறான். அந்த பிளாக்ல இருக்கிறது ஜனாடாவோட சிம்பிள் தானே நம்ம ஹீரோ கேட்கும். அவனோட முன்னோர்களான ஹயசே அந்த இடத்த காப்பாத்தினதுக்கு அப்புறமா அந்த இடத்துல இருந்த மக்கள்ல இருந்து தான் இது எல்லாமே ஆரம்பிச்சதுன்னு நோட்ஸ்ல படிச்சிருக்கேன் அப்படின்னு நம்ம சொல்லுவான். ஆனா உண்மை ஒன்னும் அது கிடையாது அப்படின்னு நம்ம ஹீரோ கொஞ்சம் டென்ஷன் ஆகிறான். அங்கிருந்து நம்ம ஹீரோ கிளம்பவோ ஜோஹன் என்னாச்சு அப்படின்னு நம்ம கேட்கறான். நம்ம ஹீரோ அமைதியா போறான். யோரான் மத்தவங்க கிட்ட எல்லாம் இருந்த ஒரு ஃப்ரெண்ட் மாதிரியான ஃபீலிங் இவன் கிட்ட எனக்கு இல்ல, என்ன புரிஞ்சுக்கிட்ட ஒருத்தங்களை நான் மீட் பண்ணணும் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சு போயிட்டு இருக்கும்போது வலைய போட்டு நம்ம ஹீரோவையும் மத்தவங்களையும் யாரோ படிக்கிறாங்க. யாருடா நீ அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும், ஃபோஷியவே பிடிச்ச ஒரு ஜீனியஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இது ஒன்னும் ஃபோஷி கிடையாதுன்னு கொஹாக்கு சொல்றான். இன்னும் யாராலையும் ஏமாத்த முடியாது, ஜஸ்ட் என் மனசுல தோணுச்சு நீதான் ஃபோஷியா இருக்குன்னு. என்னோட பேரு பிரின்ஸ் போச்சி அப்படின்னு அவன் ஒரு லென்த்தியான நேமா சொல்றான். இம்மர்டல் ஃபோஷியவே நான் பிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி அவன் பெருமை பீத்திட்டு இருக்கான். நம்ம ஹீரோ ஒரு மோலா அசால்ட்டா டிரான்ஸ்ஃபார்ம் ஆகி அதுல இருந்து தப்பிக்கிறான். அச்சோ இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு நம்ம உட்காந்து அழுதுட்டு இருக்கான். அந்த போச்சியோட படையை அவங்கள சுத்தி வளைக்குது. என்ன சர்ப்ரைஸ் ஐட்டியா ஃபோஷி, இப்போ உனக்கு என்ன பார்த்தா பயம் வருது அப்படின்னு நம்ம உட்காந்து அழுதுட்டு இருக்கான். அப்பப்போ இப்படிதான் எமோஷனல் ஆவார கண்டுக்கிடாதீங்க அப்படின்னு இன்னொருத்தன் சொல்றான். சரி நீ என்ன புடிச்சிட்டு போய் என்ன பண்ணுவேன் நம்ம ஹீரோ கேட்கவும், தெரியலையே டாடி தான் எப்பவும் முடிவு பண்ணுவாரு, மேபி உன்னை கொல்ல சொல்லுவாருன்னு சொல்லுவோம். ஆனா என்ன சாகடிக்க முடியாதுன்னு நம்ம ஹீரோ கேட்கறான். அப்போ அதான் அவங்கள கண்டிப்பா கொன்றுவாருன்னு சொல்லுவோம். அவங்கள நீ ஃப்ரீயா விட்டேனா என்ன புடிச்சிட்டு போக நான் சம்மதிக்கிறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். எப்படியும் அந்த உதவாக்குறீங்க எனக்கு தேவையில்லதான். இமார்டல் ஃபோஷியை நான் பிடிச்சதுனால என்னோட டாடி என்ன ராஜாவாக்கிடுவாரு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஃபோஷி எங்களுக்கு தான் சொந்தம், ஃபோஷியை ப்ரொடெக்ட் பண்ண நாங்களும் கூட வருவோம் அப்படின்னு கொஹாக்கு சொல்றான். கார்டியன்ஸை பிடிச்சிட்டு போனாலும் உங்களுக்கு பெருமை தான் சார்ன்னு சொல்லுவோம். சரி ஓகே ஃபோஷியை நான் கேப்சர் பண்ணிட்டேன் அப்படின்னு போச்சி இவங்க 2 பேரையுமே இப்ப அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போயிட்டு இருக்கான். எதுக்கு நீ அவங்க கிட்ட மாட்டிக்கிட்டான்னு கொஹாக்கு கேட்கவும், இவங்க கிட்ட பெரிய ஆர்மி இருக்கு, நாக்கர்ஸ் கூட ஃபைட் பண்ண யூஸ் ஆகும் நம்ம ஹீரோ சொல்லுவோம். கார்டியன்ஸே நிறைய ஆளுங்க இருக்காங்கன்னு சொல்லுவோம். ஆனா அவங்க சாதாரண மக்கள் ரிஸ்க்ல விட முடியாது அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். கொஹாக்கும் இந்த பிளானுக்கு ஒத்துக்கிட்டுதான். மம்மி டாடி நான் இம்மர்டல் ஃபோஷியை பிடிச்சிட்டேன் அப்படின்னு போச்சி கிங்டம்க்கு மெசேஜ் அனுப்புறான். அம்மா ஃபோஷி எங்க அப்படின்னு நம்ம கேட்கவும், உன்னோட அந்த கேவலமான சாப்பாடெல்லாம் அவன் சாப்பிட மாட்டான் அப்படின்னு கொஹாக்கு சொல்றான். ஏ பிளாக் ஒன், நான் இல்லாத இடத்துல நாக்கர்ஸ் எவ்வளவு பேரை கொண்டிருக்கேன்னு கேட்கவும் 13,300 அவர் சொல்லவும், இது நான் மீட் பண்ண ஆளுங்களை விட அதிகமாச்சு, இவ்வளவு பேர் அதுங்க ஏன் கொள்ளுது அப்படின்னு நம்ம ஹீரோ டென்ஷன் ஆகவும், நேச்சுரல் டிசாஸ்டர் எல்லாம் இதை விட நிறைய பேர் இறந்து போயிருக்காங்க அப்படின்னு அந்த பிளாக் ஆளு சொல்றாரு. எதுக்காக எனக்கு மட்டும் இப்படிலாம் நடக்கணும்னு நம்ம ஹீரோ கேட்கவும், இந்த மாதிரி ஒரு பவர்ஸ் எல்லாம் உனக்கு கொடுத்துருக்கிறதே உன்னை சுத்தி இருக்கிற பீப்புளுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு தான். என்ன கேட்டு நான் அந்த பதில் தான் சொல்லுவேன். உன்னை பார்த்தா சோகமா தெரியுது, கேசல் போறதுக்குள்ள இப்படிலாம் சோகமாகுது, அப்புறம் நான் உடஞ்சு போயிருவேன் அப்படின்னு போச்சி சொல்லவும், என்ன பத்தி கவலைப்படாம நாக்கர்ஸ் ஒன்ன கொல்லாம ஒன்ன நீ முதல்ல ப்ரொடெக்ட் பண்ண அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். பார்த்து பேசு ஃபோஷி, நீ மட்டும் ஒழுங்கா நடந்துக்கிட்டா நீ ஆசைப்படுற விஷயங்களை நான் உனக்கு கொடுப்பேன் அப்படின்னு அவன் சொல்றான். இப்போ போச்சியோட கிங்டம்க்கு இவங்க எல்லாருமே இப்ப போறாங்க. மார்டல் ஃபோஷியை பிடிச்சிட்டு வந்திருக்காங்கிறதுனால மக்கள் எல்லாரும் அதை செலிப்ரேட்
செலிப்ரேட் பண்றாங்க. நான் வரப்போறது டாடி அனௌன்ஸ் பண்ணி அவரு தான் இது எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணிருப்பார் போல அப்படின்னு கெத்தா போச்சி வந்து போய்கிட்டு இருக்கான். ஃபோஷி என்ன பண்ண போறீங்கன்னு கேட்கவும் அதை பத்தி நானும் டிசைட் பண்ணல அப்படின்னு அவன் சொல்றான். ஹே ஃபோஷி, நீ திரும்ப ஒரு லேடியாவே மாறுதியா அப்படின்னு அவன் சொல்லுவான். அவன் எனக்கு தான் சொன்னா, அவன் மேல இருந்து கையெடு அப்படின்னு கொஹாக்கோ சொல்றான். டாடி இப்ப மச்சு நான் தகுதியானவன், எனக்கு கிங் சீட்டை கொடுப்பீங்களான்னு கேட்கவும் வாய்ப்பில்ல அவனே அவர் சொல்லவும் பரவாயில்ல இருக்கட்டும் டாடி காட்ஸ் அப்படின்னு போச்சி சொல்லவும் நம்ம ஹீரோவை கூட்டிட்டு போய் ஹீரோவை ப்ராப்பரா ரெடி பண்றாங்க. ஹீரோ அழகா இருக்கிறத பார்த்து கொஹாக்கோ வைக்கப்படுறான். என் பிரதர் ட்ரெஸ் போட்டு இவனையும் ரெடி பண்ணுங்க அப்படின்னு கொஹாக்கோவையும் அனுப்பி வைக்கிறான். ஹோ அப்படின்னா இதுதான் ஃபோஷியா, இவன் ஒரு பையனா இருக்கும்னு நான் நினைச்சேன். அவன் நான் ஏன் அப்படின்னு நினைச்சேன் அப்படின்னு போச்சியோட சிஸ்டர் யோசிக்கிறா. இந்த ஹோலி பர்சன் என்ன பண்ண போறீங்கன்னு அவங்க அம்மா கேட்கவும் டாடி என்ன பண்ண போறீங்களோ சீக்கிரம் பண்ணுங்க அப்படின்னு போச்சி சொல்றான். ஃபோஷி எங்களுக்கு தான் சொந்தம், என்னோட ஆன்சிஸ்டர் எழுதின ஏன்ஷியன்ட் டெக்ஸ்ட்ல கூட அது இருக்கு, ரீசெண்டா கண்டுபிடிச்ச டொமாரோட நோட்ஸ்லயும் அது பதிவாயிருக்கு. இதெல்லாம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஃபோஷி ஒரு ஆர்பான்னு சொல்லவும் எனக்கு தெரியல மறந்துருச்சுன்னு நம்ம ஹீரோ சொல்றான். டொமாரோ நோட்ஸ்ல கிடைச்ச அந்த எவிடன்ஸ் தான் எங்களுக்கு சாதகமா அமைஞ்சிருக்கு, இப்போ அது ஆக்ஷன்ல இருக்குன்னு சொல்லவும் டொமாரோட நோட்ஸ் அவ சாகும்போது அவ கூடவே சேர்ந்து எரிஞ்சிருச்சு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். மேபி நீ அவ ஃபார்மை எடுக்கும்போது எங்கேயாச்சும் விட்டுருப்பான்னு அவன் சொல்லவும் உங்க முன்னாடி மட்டும் தான் நான் டொமாரி ஃபார்மையே எடுப்பேன், அதுவும் உங்களை துரத்துறதுக்காக தான். அப்படின்னா நீங்க அதை திருடி இருப்பீங்க, உங்க சாதகத்துக்கு அதை இஷ்டப்படி மாத்திக்கிட்டீங்கல்ல, சே உங்களை நினைச்சாலே கடுப்பா இருக்கு அப்படின்ட்டு நம்ம ஹீரோ அங்க இருந்து போறான். கொஹாக்கு மேலேயோ கார்டியன்ஸ் மேலேயோ நம்ம ஹீரோக்கு வெறுப்பு வருது. நம்ம ஹீரோ மோலா மாதிரி எஸ்கேப் ஆகலான்னு போனா ஹே ஃபோஷி எங்க போற அப்படின்னு சொல்லி போச்சி கரெக்டா நம்ம ஹீரோவை பிடிச்சிருதான். ஃபோஷி நாகர்ஸ் கூட ஃபைட் பண்ண உன்னோட ஆர்மி தேவைப்படுது, நீ உன்னோட ஆர்மியை அவனுக்கு கொடுப்பியான்னு கொஹாக்கோ கேட்கவும் அப்படியா ஃபோஷி, எனக்கு அதுல எந்த பிரச்சனையும் இல்லையே அப்படின்னு அவன் சொல்றான். ஹோலி சர்ச்ல இருந்து வந்து ஃபோஷியை நீங்க அரெஸ்ட் பண்ணதா கேள்விப்பட்டா எங்க கிட்ட சரண்டர் பண்ணுங்கன்னு சொல்லவும் நான் தான் ஃபோஷியை பிடிச்சேன், நான் இதுக்காக உங்ககிட்ட கொடுக்கணும், முடியாது, அவன் எனக்கு தான் சொந்தம் அப்படின்னு சொல்லி போச்சி சொல்றான். ஹோலி பிரீஸ்டுமே அமைதியா அங்கிருந்து கிளம்பிருந்தாங்க. போச்சி நான் டோடாவை தான் என்னோட சக்சஸரா வைக்கலான்னு இருக்கேன் அப்படின்னு அவங்க அப்பா சொல்லவோ கவலைப்படாதீங்க டாடி நோ ப்ராப்ளம் அப்படின்னு பாஞ்சி சொல்றான். அந்த சர்ச் பிரீஸ்ட் கடுப்பாகி வெளியே போறாங்க. இங்க ரெஸ்டட் ஃபோஷி நம்ம ஹீரோவை ரூம்ல விட்டுட்டு போகவும் பறவையா மாதிரி நம்ம ஹீரோ போக ட்ரை பண்றான். கொச்சியை தூக்கி எறிஞ்சு பாஞ்சி திரும்பவும் நம்ம ஹீரோவை பிடிச்சிருதான். நீ ஏன் இங்க இருந்து தப்பிச்சு போக நினைக்கிற ஃபோஷி, உனக்கு இந்த இடம் பிடிக்கலையா, நீ மனசுக்குள்ளேயே போட்டு வச்சிருக்கிறதுனால உன் கஷ்டங்கள் மறைஞ்சு போக போறது இல்ல அப்படின்னு பாஞ்சி சொல்லவும் என்னால நிறைய பேர் இறந்து போயிட்டு இருக்காங்க, திரும்பவும் யாரோ இழக்கிறதுல எனக்கு விருப்பம் இல்ல நம்ம ஹீரோ சொல்லவும் அந்த ஈவில் திங் இன்னும் உன்னை வாட்ச் பண்ணிட்டு இருக்கா, நீ எது பண்றதா இருந்தாலும் உன் மனசுக்கு என்ன தோணுதோ அதை பண்ணு அப்படின்னு சொல்லி அவன் சொல்றான். எத்தனை வருஷத்துக்கு தான் நானும் இந்த கஷ்டத்தை அனுபவிக்கிறது, நெக்ஸ்ட் டைம் நாகாஸ் வந்தா நான் அதுங்களுக்கு என் பாடியை கொடுத்துட போறேன், அப்ப எந்த பிரச்சனையும் இருக்காதுல்ல நம்ம ஹீரோ சொல்லவும் அது ஒரு முட்டாள்தனமான முடிவு, நீ ஆர்பா மாறி திரும்பவும் ஃபர்ஸ்ட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ண வேண்டியது இருக்கும், அது உனக்கே தெரியும் ஃபோஷி அப்படின்னு அந்த பிளாக் ஆளு சொல்றாரு. ஃபோஷி இந்த தடவை நான் உனக்கு சப்போர்ட் பண்றேன், சோ அதுக்கப்புறம் முடிவை சொல்லு அப்படின்னு பாஞ்சி சொல்லவும் நம்ம ஹீரோ ஷாக் ஆகுறான். இந்த இடத்துலயே இந்த எபிசோட் முடியுது. இந்த பாஞ்சி கொஞ்சம் கிறுக்குத்தனமா நடந்துக்கிட்டாலுமே கூட அவன் ரொம்ப நல்லவ மாதிரி தான் தெரியுது. அதே மாதிரி அந்த பாஞ்சி ரொம்பவே திறமசாலி மாதிரியோ தெரியுது. எந்த உருவத்துக்கு நம்ம ஹீரோ டிரான்ஸ்ஃபார்ம் ஆகி போனாலுமே கூட நம்ம ஹீரோவை அவன் ஈஸியாவே கண்டுபிடிச்சு பிடிச்சிருந்தான். யார் இந்த பாஞ்சி, இந்த பாஞ்சியால நம்ம ஹீரோக்கு ஹெல்ப் பண்ண முடியுமா, என்ன நடக்க போகுது அப்படிங்கறத நெக்ஸ்ட் எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ், நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.